வாகன சாரதிகளுக்காக மிக மிக கட்டாயமாக ஒரு வழிகாட்டி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டி என்னவென்று பார்க்க போனால் 2025 மோட்டார் வாகன குற்றங்கள் தொடர்பான அபராதங்கள் என்ற சுருக்கமான ஒரு வழிகாட்டி தான் இப்பொழுது மோட்டார் வாகன குற்றத்தடுப்பு பிரிவினரின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த அபராதங்கள் பற்றி ஒரு சுருக்கமான பகுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது ஸ்பாட் ஃபைன். இது வேக வரம்பை மீறி செயற்படும் எங்களுடைய சாரதிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. இது விகிதாசார அடிப்படையில் இது வழங்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக 20% வரையான அபராதமாக 3000 ரூபாயும், அதே போன்று 20 தொடக்கம் 30 வீதமான வேக வரம்பை மீறி செயற்படும் வாகன சாரதிகளுக்கு 5000 ரூபாய், அதே போல் 30 வீதம் தொடக்கம் 50 வீதம் வரை 10,000ம், 50 வீதத்துக்கு மேல் பார்க்க போனால் 15,000 ரூபாய் அபராதமும் இப்பொழுது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் அது செயற்பட போகின்றது என்பதுதான் மிக கவலையாக இருக்கின்றது. அதேபோல் இந்த 2,000 ரூபாய் அபராதம் எதற்காக விதிக்கப்பட போகிறது என்று பார்க்க போனால், இடதுபுறத்திலிருந்து முந்திச் செல்லுதல், போக்குவரத்து விதிகளை மீறுதல், வாகனம் செலுத்தும் போது மொபைல் பயன்பாடு, போக்குவரத்து சைகையை மீறுதல் என்ற போன்ற காரணங்களை வரையறுத்ததாக இந்த அபராதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 1000 ரூபாய் அபராதம் என்பது இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த அபராதம் 1000 ரூபாய் அபராதம் என்பது ஓட்டுநர் உரிமம், வருவாய் உரிமம், புகைப்பட சான்றிதழ் வைத்திருக்காதது, தெளிவற்ற இலக்கு தகடுகள், பாதுகாப்பு பெல்ட் ஹெல்மெட் அணியாதது, அதே போன்று பக்க கண்ணாடி, ஹோன், வைபர் விளக்குகள், டயர்கள் போன்றவற்றை பழுதடைய வைத்திருப்பது, தவறான நிறுத்தம், பார்க்கிங் போன்றவைக்காக இந்த 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட காத்திருக்கின்றது. அந்த வகையில் இரண்டாவது பகுதியை பார்க்க போனால், நீதிமன்ற வழக்குகள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இங்கே விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுதல் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் என்றும், அதே போன்று இந்த சரியான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஓட்டுதல் காலாவதியானது அல்லது ஒருபோதும் பெறாததுக்கு ரூபாய் 25,000மும், குடித்துவிட்டு ஓட்டுதல் என்பதற்கு 25,000 முதல் உரிமம் ரத்து, நிறுத்தம், அதேபோல் சிறை தண்டனையும் வாய்ப்பு கிடைக்க உண்டு என்றும் இங்கே செய்திகள் அழகாக கொடுக்கப்பட்ட மேலும் ஒரு செய்தியை பார்வையிடலாம். அது என்ன செய்தி என்று பார்க்க போனால், இந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்கள், இந்த வாகன உரிம பத்திரம் இல்லாதவர்களுக்கு இந்த ரூபாய் 30,000 அபராதம் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராதம் இந்த வாகனத்தை வைத்திருக்கின்ற உரிமையாளருக்கு எதிராகவும், அதே போன்று பெற்றோர்களுக்கு எதிராகவும் இந்த அபராதம் விதிக்கப்பட என்றும் இங்கே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த பெருங்கவனம் இன்மையாக இந்த வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் தீர்மானிக்கும் தொகையாக ரூபாய் 10,000 தொடக்கம் 50,000 வரை என்றும், அதே போன்று இந்த ரயில்வே கிராஸில் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு ரூபாய் 25,000 தொகை அபராதம் என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மேலும் ஒரு முக்கிய குறிப்பாக இங்கே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ஸ்பாட் ஃபைனை 14 நாட்களுக்குள் ஆன்லைன் மூலமாக அல்லது தபால் நிலையத்தில் செலுத்த முடியும் என்றும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த ஆன்லைன் மூலமாக செலுத்தப்படுகின்ற பகுதியை பற்றி நான் குறிப்பிடுகின்றேன். அதுக்கு ஒரு புதியதொரு ஆப்பை இப்பொழுது எங்களுடைய மோட்டார் வாகன திணைக்களத்தினர் கொண்டு வர காத்திருக்கின்றார்கள். இந்த ஆப் கீழே நான் கொடுப்பேன், இறுதி வீடியோ முடிவில் கொடுக்கின்றேன், பார்வையிடுங்கள். அதே போன்று இந்த 14 நாட்கள் தொடக்கம் 28 நாட்களுக்குள் செலுத்தினால் அபராதம் இரட்டிப்பாகும் என்றும், அதே போன்று 28 நாட்களுக்கு பிறகு இந்த அபராதத்தை செலுத்துபவர்களுக்கு இந்த அபராதம் ஏற்கப்படாது என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து 14 நாட்களுக்குள் உங்களுடைய அபராதங்களை உரிய முறையில் செலுத்துமாறும் இங்கே கூறியிருக்கின்றார்கள். தயவு செய்து மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து விடுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு சாரதிகளும் மிக மிக கவனமாக வாகனங்களை பாதுகாப்புடன் செலுத்துமாறு அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.